நண்பர்களே, நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே எனக்காக ஒரு பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான். பட் டர்ன்ஸ் அவுட் நான் நினச்ச மாதிரி அது போலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், அது செல்ஃப் கேராக இருக்கட்டும், ஃபிட்னஸாக இருக்கட்டும், அதில் நான் வீடியோஸ் போடுறப்ப எனக்கு ரீச் கம்மியாக தான் வருது. பட் நான் நாய் வளர்க்க போகிறேன்னு சொல்லி ஆரம்பித்தா அதோட ரீச் பிரம்மாண்டமாக இருக்குது. டர்ன்ஸ் அவுட் இது ஒரு டாக் என்டர்டைன்மெண்ட்கான பேஜ் மாதிரி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட பர்பஸே இந்த சேனல் லோக்கி மேனுக்கான சேனலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சம்டைம்ஸ் அதில் ஒரு நாய் வளர்ப்பார், சம்டைம்ஸ் ஸ்கின் கேர் பண்ணுவார், சம்டைம்ஸ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுவார், சம்டைம்ஸ் மோட்டிவேஷனலாக பேசுவார், சம்டைம்ஸ் ஹேர் கேர் பண்ணுவார். இந்த மாதிரி என்னோட பர்சனல் எனக்கு என்னென்ன தெரியுமோ அதுக்கான சேனலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் டர்ன்ஸ் அவுட் இப்போ அந்த மாதிரி இது இல்லை. இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணி அதில் இன்னொரு தனி நிஷை எடுத்துகிட்டு வர அளவுக்கு பொறுமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த சேனல் நல்ல டெவலப் பண்ணி ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் நண்பர்களே எனக்கு உங்களோட ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ என்னடா இன்னைக்கு ஒரு டாக் ட்ரெயின் பண்ணுறதை பற்றி போடுறாரு, என்னடா நாளைக்கு அவரை ட்ரெயின் பண்ணுறதை பற்றி போடுறான்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மதியில் கிரியேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். நான் நிறைய வீடியோஸ் இதை பற்றி பார்த்தேன். ஒரு நீஷுக்கு ஒரு சேனல் வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நான் நினச்சேன், என்ன எல்லாரும் சொல்லிக்கிட்டு நம்ம இதை பற்றியே தனியாக ஒரு வீடியோ போட்டால் பார்க்குற வியூவர்ஸுக்கு நம்மளோட மைண்ட் செட் புரிஞ்சுக்குமே. ஓகே, இது லோக்கி மேனுக்கான பேஜ், லோக்கி மேன் நாய்க்குட்டிக்கான பேஜ் இல்லை அப்படின்ட்டுன்னு. அதனால் நண்பர்களே, நிறைய சீரீஸ் வரும், ஃபிட்னஸ் சீரீஸ் வரும், ஸ்கின் கேர் சீரீஸ் வரும், ஹேர் கேர் சீரீஸ் வரும், அதுக்கப்புறம் டாக் சீரீஸ் கூட வரும். தெரிய அந்தந்த நேரத்தில் என்னென்ன மூடில் இருக்கணும் அதை தான் அப்படியே நான் பிளாஸ்ட் பண்ணி விடுறேன். பிடிச்சிருந்தா உங்களோட சப்போர்ட் ஆஸ் யூஷுவல் என்னோட டாக் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி என்னோட ரிலேட்டட் கான்டென்ட்க்கும் கொடுங்க. அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். பை.